ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் இருந்தா பாவ செயல் அவனுக்குள்ள இராது. நீங்க படிச்சிருக்கலாம், உங்க சகோதரர் படிக்காம இருக்கலாம், நீ எல்லாம் ஏன்டா என் மூஞ்சில முடிக்கிற என்று சொல்லி பகைப்பார்கள். இது வேதம் அழகாக சொல்கிறது. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் எவன் மனுஷன் கொலைபாகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிருந்திலே பங்கேற்கும் போதோ காணிக்கை செலுத்தும் போதோ உன் சொந்த சகோதரன் பகை இருந்தால் அவனை மன்னித்த பிறகு நீ என்ன செய்? காணிக்கை போடும். உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாத கர்த்தர் உன் ஆத்துமாவை ஏற்றுக்கொள்ளுவாரா? எபேசியர் 4:32 பரமபிதா மன்னித்து போட ஒருவர் பாவத்தை தயவாய் மன்னிங்கள். ஆலயத்துக்குள்ள வரும்போதோ திருவிருந்தில பங்கேற்கும் போதோ தகப்பன் மேலேயோ சகோதரன் மேலேயோ எந்த பகை இருந்தாலும் மன்னித்து விட்டு உன் காணிக்கையை செலுத்து. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்த காரணமே அன்புதான். அந்த அன்பு இல்லைன்னா உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறது உன் கோபத்தை தணிக்க கடவுது. நீ பிசாசுக்கு இடம் கொடாதபடி காத்து